ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் பிகினராக இருக்கும்போது ப்ரைஸ் ஆக்ஷனை எனக்கு கணிக்கவே தெரியல, என்ன நடக்குதுன்னே புரியல. ஸோ அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒவ்வொன்றா ரிசர்ச் பண்ணி படித்ததுக்கப்புறம் ட்ரெண்டை எப்படி ப்ரைஸ் ஆக்ஷன் மூலிமா கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். பிகினர்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்பவுமே மனசில் என்ன நினைக்கணும் அப்படின்னா, மார்க்கெட் எப்பவுமே மேலே போக தான் டிசைன் பண்ணியிருக்கு அப்படின்றத நினைக்கணும். பை ட்ரெண்ட் எப்பவுமே 5 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும். செல் ட்ரெண்ட் வெறும் 2 வருஷம் தான் இருக்கும். அதுக்கப்புறமா செல் ட்ரெண்டு 2 வருஷத்தில் செல் ட்ரெண்டு முடிஞ்சதுக்கப்புறமா திருப்பியும் 5 வருஷம் பை ட்ரெண்ட் ஆரம்பிக்கும். இப்படி தான் மார்க்கெட் டிசைன் பண்ணியிருக்குன்றது உங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்கோங்க. அதுதான் உண்மையும் கூட. இப்போ மார்க்கெட் அப்படின்னு நான் சொன்னது நிஃப்டி 50 இண்டெக்ஸு, ஸ்டாக்ஸு எல்லாமே அப்படி தான் டிசைன் பண்ணியிருக்கு. மேலே போக தான் டிசைன் பண்ணியிருக்காங்க, கீழே இறங்கிறதுக்கு டிசைன் பண்ணலை. சரி, ட்ரெண்டு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, 90% ப்ரைஸ் ஆக்ஷன் என்ன பேட்டர்னில் போகும் அப்படின்னா 1, 2, 3 பேட்டர்னில் தான் போகும். அதுக்கப்புறம் ட்ரெண்டு ரிவர்சல் ஆகும். இந்த ட்ரெண்டு ரிவர்சல் அது ஒரு புல் பேக்காக இருக்கலாம், இல்லை டோட்டலாகவே ட்ரெண்டு ரிவர்ஸாக ஆகலாம். அதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, ஃபஸ்ட்டு ஸ்விங்கு 1, ரெண்டாவது ஸ்விங்கு 2, மூணாவது ஸ்விங்கு 3. இந்த 3 ஸ்விங்குமே ஒரே ப்ரைஸ் வேல்யூ தான் இருக்கும், இல்லைனா ஒரே பர்சன்டேஜ் வேல்யூ இருக்கும். சரி, இது 90% தான் ஒர்க் ஆகுமா அப்படின்னா, 10% ஏன் ஒர்க் ஆகாது அப்படின்னா, ரொம்ப ரேராக 1, 2, 3, 4 அப்படின்ட்டு 4 ஸ்விங்கு வரும். அது ரொம்ப ரேராக நடக்கும் அந்த பேட்டர்னு. அதுக்கப்புறம் தான் ட்ரெண்டு ரிவர்சல் ஆகும். பிகினர்ஸ்க்கு இது கன்ஃபியூஷனாக இருக்கும், சொன்னது எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு. ஸோ அதனால் மார்க்கெட்டில் 10% ரொம்ப ரேராக 4வது ஸ்விங்கு நடக்கும். அது எப்படின்னா, இப்போ 10 ப்ரைஸ் ஆக்ஷனை நம்ம கணிக்கிறோம் அப்படின்னா, 2 1, 2, 3, 4 ஸ்விங் பேட்டர்னில் வரும். மிச்சம் 8 பார்த்திங்க அப்படின்னா 1, 2, 3 ஃபார்மேட்டில் தான் வரும். சரிப்பா, நீ சொல்கிறது புரியுது, நான் எந்த ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தடை ஃபாலோ பண்ணுறது அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்பீங்க. எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குதுப்பா அப்படின்னும் போது, மொத்தம் 3 மெத்தட் இருக்குது. ரிச்சர்ட் வைக்காஃப் மெத்தட் இருக்குது, எலியட் வேவ் பிரின்சிபல்னு இருக்குது, டவ் தியரி பிரின்சிபல்னு இருக்குது. நான் பிகினராக இருக்கும்போது ரிச்சர்ட் வைக்காஃப் மெத்தட் தான் பெஸ்ட்டுன்னு மார்க்கெட்டை கணிக்க முடியல. அடுத்தது எலியட் வேவ் பிரின்சிபல்னு தேடி படித்தேன், அதுவும் மார்க்கெட்டை கணிக்க முடியல. அடுத்தது டவ் தியரி, இதை படித்தேன். இதை படித்ததுக்கப்புறம் தான் எனக்கு ப்ரைஸ் ஆக்ஷன்னால என்னென்னே புரிஞ்சுது. ஃபஸ்ட்டு 2 மெத்தட்னால ஒன்றுமே புரியல, எதுவுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குதுன்னு நினச்சிட்டேன். அதுக்கப்புறம் 3ஆவதாக படித்த டவ் தியரி படித்ததுக்கப்புறம் தான் எனக்கு டோட்டலாகவே புரிஞ்சுது. நல்லா ட்ரேட் பண்ணுற அவங்க ட்ரேடர் டவ் தியரி பிரின்சிபலை தான் யூஸ் பண்ணுவாங்க. ரிச்சர்ட் வைக்காஃப், எலியட் வேவ்லாம் செகண்ட்ரியாக தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா டவ் தியரி மெத்தடில் இருந்து தான் எலியட் வேவ் பிரின்சிபல் உருவாச்சு அண்ட் ரிச்சர்ட் வைக்காஃப் மெத்தட் உருவாச்சு. பிகினருக்கு இது தெரியவே தெரியாது, தப்பாக ரிசர்ச் பண்ணி மாட்டிப்பாங்க. அதனால் நீங்கள் ப்ராஃபிட்டபிள் ஆகிறதுக்கு என்ன ரீசன், ஏன் ப்ராஃபிட் ஏன் முடியல அப்படின்னா, டவ் தியரியை நீங்கள் ரிசர்ச் பண்ணாமல் இருக்கிறது தான் ஒரே ஒரு மெயின் ரீசன். இப்போ நான் ரிச்சர்ட் வைக்காஃப் மெத்தடை எடுத்து வச்சுருக்கேன். ரிச்சர்ட் வைக்காஃபில் பார்த்தீங்கன்னா, சைட்வேஸ் கன்சால்டேஷன் கீழே பாட்டம்லேருந்து மேலே 1, 2, 3 ஃபார்மேட்டில் போயிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் 2 ரிவர்சல் ஆகுது. ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் பிகினராக இருக்கும்போது இந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் பண்ணேன், நிறைய கோட்டை விட்டேன். அதனால் இந்த மெத்தடை ஜஸ்ட் பார்த்துக்கங்க. அடுத்தது எலியட் வேவ் தியரி. நான் சொன்ன 1, 2, 3 ஃபார்மேட்டை இவங்க வேவ் பேட்டர்னில் போட்டிருப்பார். அதான் எலியட் வேவ்னு அர்த்தம். எலியட்டில் வேவ் 1, வேவ் 2, அதாவது வேவ் 1, அதுக்கப்புறம் புல் பேக் வேவ் 2, மேலே போகிறது வேவ் 3, வேவ் 5. நான் இப்போ புல் பேக்கை பற்றி போடல, ட்ரெண்டுனா மேலே போகிறது எப்படின்ற மட்டும் 1, 2, 3 ஃபார்மேட்டில் போட்டிருக்கேன். அதுதான் ஒரு மேக்ஸிமம் லென்த் கொடுக்கும். ரிச்சர்ட் வைக்காஃப் மெத்தட் ஒரு ட்ரெண்டு டார்கெட் எவ்வளோ வரைக்கும் போகும் அப்படின்றத சொல்லக்கூடியது. எலியட் வேவும் டார்கெட் எவ்வளோ போகும் அப்படின்றத சொல்லக்கூடியது. அடுத்தது டவ் தியரி. டவ் தியரி ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ. இந்த ஹையர் ஹையை க்ராஸ் பண்ணிவிட்டு எப்போ மார்க்கெட் பிரேக் அவுட் கொடுக்குதோ அப்போ தான் என்ன அப்படின்னா நியூ ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகுது, இல்லைனா ட்ரெண்டு கண்டினியூ ஆகுது அப்படின்றது அர்த்தம். ஸோ இதை நீங்கள் கரெக்டாக டவ் தியரியை படிச்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட்டோட டைரக்ஷன் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். டார்கெட்டுக்கு எலியட் வேவ் தியரியை யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை ரிச்சர்ட் வைக்காஃப் மெத்தடை யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டவ் தியரியோட அட்வான்ஸ்டு வெர்ஷன் அப்படின்றது தான் எலியட் வேவ் தியரியும் ரிச்சர்ட் வைக்காஃப் மெத்தடும்.
எடுத்த உடனே எலியட் வேவ் தியரியை படிக்காதீங்க, ரிச்சர்ட் வைக்காஃபை படிக்காதீங்க, டவ் தியரியை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ப்ரைஸ் ஆக்ஷனில் வந்து நீங்கள் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு மற்ற ரெண்டையும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் பிகினராக இருக்கும்போது இந்த 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 ஃபால்ட்டெல்லாம் பண்ணேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் தவிர்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் சீக்கிரமாக ஒரு ப்ராஃபிட்டபுளாக ட்ரேடர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். பிகினர்ஸ் ட்ரேடிங் அண்ட் மார்க்கெட் நாலேஜை வளர்த்துக்கிறதுக்காக டிஸ்கிரிப்ஷனில் வந்து எல்லா வேர்ட்ஸையும் அதோட மீனிங்கும் எழுதியிருக்கேன். அதை படித்து உங்களை மார்க்கெட் நாலேஜை வளர்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா ப்ளீஸ் கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.